ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் பூவரசங்குப்பம் இது பிரார்த்தனை ஸ்தலத்தில் ஒன்று ஆகும். மிகவும் பழமை வாய்ந்த பிரார்த்தனை தலங்களில் ஒன்று இந்த பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். தமிழ்நாடு மாநிலத்தில் விழுப்புரம் மாவட்டத்தின் பூவரசங்குப்பம் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பெருமாள் கோவிலாகும். பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். இங்கு உள்ள மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர், தாயார் அமிர்தவல்லி தாயார், குளம் சக்கர தீர்த்தம். சிறப்பு திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. வைகுண்ட ஏகாதசி, நரசிம்மர் ஜெயந்தி, வைகாசி விசாகம், தமிழ் வருடப்பிறப்பு மற்றும் தீர்த்தவாரி புரட்டாசி சனிக்கிழமைகளில் இங்கு விசேஷமாக அபிஷேகங்கள் நடைபெறுகின்றது. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 47.53 மீட்டர் உயரத்தில் புவியியல் ஆள்கூறுகள் கொண்டு இந்த கோவில் அமையப்பெற்றுள்ளது. தட்சிண அகோபிலம் என்றும் இந்த கோவில் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் தாயார் அமிர்தவல்லி ஆவார். உற்சவர் பிரகலாத வரதன் ஆவார். இந்த கோவிலின் தலவிருட்சம் நெல்லிமரம் ஆகும். தீர்த்தம் சக்கர தீர்த்தம் ஆகும். இந்த கோவிலில் பஞ்சராத்திர முறைப்படி பூஜைகள் செய்யப்படுகின்றன. வைகுண்ட ஏகாதசி, நரசிம்மர் ஜெயந்தி, வைகாசி விசாகம் மற்றும் தமிழ் வருட பிறப்பு, தை மாத தீர்த்தவாரி புரட்டாசி சனிக்கிழமைகள் ஆகியவை இந்த கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. 150 ஆண்டுகளுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் வாரத்தில் இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் நடைபெற்றது. இங்கு உள்ள பெருமாள் பூவரசங்குப்பம் பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மர். தமிழ்நாட்டில் உள்ள சில லக்ஷ்மி நரசிம்மர் க்ஷேத்திரங்களில் முதன்மையானது இந்த கோவில். விழுப்புரத்தை சுற்றி உள்ள சதுர் நரசிம்மர் கோவில்களில் இதுவும் ஒன்று. மற்றும் அகோபிலத்தில் நரசிம்ம தரிசனம் அளித்த தமிழ்நாட்டின் அஷ்ட நரசிம்மர் கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் உள்ள கல்வெட்டுக்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. பல்லவர்களுடன் இந்த கோவிலை மன்னர் கிருஷ்ணதேவராயரும் ஆதரித்தார். பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் தோற்றம். நரசிம்மர் தனது மனைவியுடன் 7 ரிஷிகளுக்கும் தரிசனம் கொடுத்ததாக கூறப்படும் தலம் இது. ஹிரண்யகசிபுவை கொன்ற பிறகு நரசிம்மர் புனிதமான பாரத பூமியை சுற்றி வந்து பல்வேறு அசுரர்களை கொன்று தனது பக்தர்களை ஆசீர்வதித்தார். தட்சிணா பினாகினி நதியின் வடக்கு கரையில் சப்த ரிஷிகள் இறைவனை தரிசனம் செய்தனர். அவர்களின் பிரார்த்தனையால் மகிழ்ந்த நரசிம்ம பகவான் பூவரசங்குப்பத்தில் தரிசனம் செய்தார். தரிசனம் இச்சு ஆசிர்வதித்தார் பக்தர்களை. தட்சிணா பினாகினி நதியின் வடக்கு கரையில் சப்த ரிஷிகள் இறைவனை தரிசனம் செய்ய வேண்டினர். அந்த பிரார்த்தனையால் மகிழ்ந்த நரசிம்ம பகவான் பூவரசங்குப்பத்தில் தரிசனம் கொடுத்தார். அப்பொழுது இங்கு உள்ள மகாலட்சுமி தாயார் தனது கருணை பார்வையை ரிஷிகள் மீது செலுத்தினாள். கோவில்களில் அரிதாகவே காணப்படும் மகாலட்சுமி தாயாரின் மிக அபூர்வமான தோரணை இது. சப்த ரிஷிகளால் இறைவனின் உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை. அப்பொழுது அவரை அமைதிப்படுத்தும்படி அன்னை லட்சுமியிடம் வேண்டினர். அன்னை மகாலட்சுமி அப்பொழுது இறைவனின் மடியில் அமர்ந்து ஓரக்கண்ணால் பார்த்தாள். இந்த மிக அபூர்வமான தோரணை இது. இந்த கோவிலின் மற்றொரு தனிச்சிறப்பு என்ன என்றால், மகாலட்சுமி நரசிம்மருக்கு நிகரான உயரத்தில் இருக்கிறார். மகாலட்சுமி பக்தர்களையும் இறைவனையும் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டிருப்பதால் இந்த தலம் பூவரசங்குப்பம் என்று அழைக்கப்படுகிறது. பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் தொடர்பான மற்றொரு லீலா உள்ளது. பல்லவ வம்சத்தின் ஸ்ரீ நரசிம்ம பல்லவன் சமண மதத்தை தழுவிய பின்னர் விஷ்ணு மற்றும் சிவன் கோவில்களை அழித்து கொண்டிருந்தார். அப்பொழுது மன்னரின் இந்த நடத்தையால் கோபமடைந்த சனாதனி பக்தர்கள் இடிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். புரட்சியால் விரக்தி அடைந்த அரசர் போராட்டக்காரர்கள் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்ய தொடங்கினர். அப்பொழுது நாகரி என்ற முனிவர் பக்தர்களின் சிறைவாசத்தை கேட்டு கோபமடைந்து புரட்சிகர இயக்கத்தை மிகுந்த பலத்துடன் தள்ளினார். அரசன் முனிவருக்கு மரண தண்டனை விதித்தான். மன்னனின் இந்த தீர்ப்பால் திகிலடைந்த நரஹரி முனிவர் அவருக்கு பிரம்மஹத்திய தோஷம் ஏற்படும்படி சபித்துவிட்டு மறைந்தார். உடனே அரசன் சாபத்தின் பலனை உணர ஆரம்பித்து பிரச்சனைகளிலும் சிரமங்களிலும் சிக்கினான். அரசன் தன் தவறை உணர்ந்தான். அப்பொழுது முனிவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அரசன் முனிவரை தேடத் தொடங்கினான். ஒருமுறை பூவரசன் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தார். இறைவன் அவரது கனவில் தோன்றி முனிவர் அங்கு வந்து அவரை ஆசீர்வதித்து சாப விமோச்சனம் பெறுவார் என்று தெரிவித்தார். அரசன் விழித்த பின் அவன் அருகில் இருக்கும் இறைவனை அவனால் உணர முடியவில்லை. அப்பொழுது மரத்தில் இருந்து ஒரு இலை அரசன் மீது விழுந்தது. அந்த வாழ்க்கையில் நரசிம்மரின்
முத்திரை இருந்தது. அதே நேரத்தில் நரஹரி முனிவர் அங்கு தோன்றி ஆசீர்வதித்தார். முனிவரின் விருப்பப்படி பூவரசங்குப்பத்தில் நரசிம்மருக்கு அற்புதமான கோயிலை கட்டினார். நரஹரி முனிவர் தொடர்ந்து அங்கேயே வாழ்ந்து லக்ஷ்மி நரசிம்மரின் பெருமைகளை பிரசங்கித்தார். இந்த பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு செல்ல சிறந்த நேரம். பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு செல்ல அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை சிறந்த நேரம். மீதமுள்ள நேரம் சூடாக இருக்கும் மற்றும் பார்வையிட அறிவுறுத்தப்படவில்லை. இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாகும். மிகவும் சக்தி வாய்ந்த க்ஷேத்திரமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற, குறிப்பாக கடன்கள் மற்றும் எதிரிகளிடமிருந்து விடுபட 48 நாட்கள் நீண்ட வழிபாடு செய்கின்றனர். பூவரசங்குப்பத்தில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு 48 நாட்கள் தினமும் இருமுறை சென்று நெய் தீபம் ஏற்றி மந்திர ராஜபாத ஸ்தோத்திரத்தை ஓதி வருபவர்களின் விருப்பங்கள் நிறைவேறப்படுகிறது. பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் நேரம். பூவரசங்குப்பம் தினமும் காலை 8 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். திருவிழா நாட்களிலும் கூட்டம் அதிகமாக காணப்படும். இந்த கோவிலுக்கு எப்படி செல்லலாம்? இந்த கோவிலையும் ஆன்மீக சூழலையும் திறம்பட ரசிக்க விரும்பினால் வாழ்நாள் நினைவாக தீர்த்த யாத்திரையுடன் பயணிக்கலாம். விழுப்புரம் அருகே பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் உள்ளது. விழுப்புரத்தை அடைய பின்வரும் பயண வழிகளை கடைபிடிக்கலாம். ஏர்வேஸ் மூலம் புதுச்சேரி விமான நிலையம், அப்பொழுது பாண்டிச்சேரி, இப்பொழுது புதுச்சேரி என்று அழைக்கப்படுகிறது, விமான நிலையம் மற்றும் சென்னை சர்வதேச விமான நிலையம் ஆகியவை அருகில் உள்ள விமான நிலையங்கள். விமான நிலையத்திலிருந்து விழுப்புரத்திற்கு ரயில் அல்லது போக்குவரத்து பேருந்துகள், தனியார் டாக்ஸி மூலம் செல்லலாம். விழுப்புரம் ரயில் நெட்வொர்க் மூலம் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. இந்த விழுப்புரத்திலிருந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் பூவரசங்குப்பத்தை அடைய சாலை வழியாகவும் செல்லலாம். சாலைகள் மூலம் பூவரசங்குப்பம் சாலைகளால் இணைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்திலிருந்து அடிக்கடி பேருந்துகள் உள்ளன. விளவனூர் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலான பூவரசங்குப்பத்திற்கு பக்தர்கள் செல்லலாம். விழுப்புரத்திலிருந்து தனியார் டாக்ஸிகளிலும் செல்லலாம். பக்தர்கள் அனைவரும் இந்த பூவரசங்குப்பத்திற்கு சென்று லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் அருளையும் தாயாரையும் வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். பெற்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழ பிரார்த்திக்கிறோம். தேங்க்யூ. நன்றி.